ஹாய், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரெண்டு எண்டு ஃபிக்ஸ்டு வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட யூனிட் 2 முடிஞ்சிருக்கும். இப்போ யூனிட் 3 ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட். அதோட ப்ரொசீஜர் என்னென்னா டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி, அதாவது அதோட ஃபார்முலா டிஎஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். குவாடினேட் அசைன்டு செகண்ட் ஸ்டெப்பு. எத்தனை இப்போ என் வேல்யூ வச்சு நம்ம எத்தனை குவாடினேட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது. கான்ஜுகேட் பீம் ஃபார் ரிலீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து ஒரு ஸ்பேனுக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு வந்து ஏரியா இன்டூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வந்து யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் காமா வேல்யூ கண்டுபிடிக்கிறது. எண்டு மொமெண்ட். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரெண்டு யூனிட்லேயுமே எண்டு மொமெண்ட் கண்டுபிடிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். எண்டு மொமெண்ட்டுக்கு பி ஈக்குவல் டு காமா இன்வர்ஸ். ஸோ இதை நம்ம கேல்சியில் போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்தது டு ஃபைண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டு ட்ரா எஸ்எஃப்டி அண்ட் பிஎம்டி. கொஸ்டினில் எஸ்எஃப்டி அண்ட் பிஎம்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ஸ்டெப்புமே வந்து வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இதோட மெத்தட்லாம் நான் சொல்கிறேன். டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்ஸுக்கு டிஎஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர். ஸோ என் வேல்யூ தான் டிஎஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு என்னது 1 1 1. அப்போது டிஎஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னா இது எத்தனை இருக்கோ அதை நான் ஆட் பண்ணணும் 3. இப்போது சிம்பிளி சப்போர்ட்டட்னா இந்த இடம் 1 இருக்குது, ஃப்ரீ அண்ட் தானே. ஸோ அப்போ அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 2 வருமா? 1 + 1 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் ஃப்ரீ அண்டு 2 வரும். ஸோ அப்போது எனக்கு டிஎஸ் வேல்யூ 1ன்னு அர்த்தம். இதுவே வந்து ஃபிக்ஸ்டுக்கு வந்து என்ன வரும்னா இதுக்கு வேல்யூ 3 அப்புறம் இது 1 இது 1 ஆட் பண்ணால் 5 மைனஸ் நமக்கு அதிகமான வேல்யூ எது இருக்குது? 3 இருக்குது, 1 இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 2. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்குமே என் வேல்யூ வச்சு டிஎஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து குவாடினேட் அசைன்ட் அப்படின்னா இப்போ 2ன்னு நமக்கு கிடச்சிருக்குன்னா அப்போ எந்த இடத்துல வரும்? ஃப்ரீ ஹேண்டில் வராது. ஃப்ரீ ஹேண்டில் வராத போது இந்த இடத்துல ஒரு குவாடினேட் இருக்கும், சென்டரில் ஒரு குவாடினேட் இருக்கும், ஏல ஒரு குவாடினேட் இருக்கும், பியில் ஒரு குவாடினேட் இருக்கும். ஸோ அப்போ 2. ஸோ இந்த இடத்துல என்ன குவாடினேட்? இந்த சென்டரில் மட்டும்தான் ஒரு குவாடினேட் இருக்கும். ஃப்ரீ ஹேண்டில் நமக்கு குவாடினேட் அசைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கான்ஜுகேட் பீம் ரிலீஸ் ஸ்ட்ரக்சருக்கு இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னென்னா இப்போ யூடிஎல் இருக்குன்னா அந்த யூடிஎலுக்கு எப்படி போடுவோம்? இப்போ குவாடினேட் அசைனில் சென்டரில் இருக்குன்னா அதுக்கு யூடிஎல் ஒரு பேரபோலா போட்டுக்கிறோம். அதோட ஹைட் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா யூடிஎலுக்கு என்னது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் WL²/8. ஸோ அப்போ சால்வ் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ வரும். அதை தூக்கி நம்ம கான்ஜுகேட் பீம் ஃபார் ரிலீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்பேன் ஏபி டிஏ அது மாதிரி எதுக்கு வேணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரில் சென்டர் இன்ட்டு ஏரியா இன்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஏரியாவோட வேல்யூ என்னதுன்னா ஏரியாவோட வேல்யூ 2/3 இன்ட்டு எல் இன்ட்டு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் டிவைடட் பை இஐ. அதாவது 2/3 ஒரு ஸ்பேனு ஏ பி இருக்குன்னா இதோட டிஸ்டன்ஸ் 4 மீட்டர்னா அப்போது 4 இன்ட்டு எம்பி. ஸோ இப்போ நம்ம இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு 12 அப்படின்னா 12 டிவைடட் பை இஐ. இது வந்து ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டினா லென்த் பை 2 இன்ட்டு 1/L. இது ஃபார்முலா. ஸோ எல் அப்படின்னும் போது 4 டிவைடட் பை 2 இன்ட்டு 1/4. ஸோ 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2ன்னு இருக்கும். இது டேரெக்டாக 1/2ன்னு போட்டாலும் ஓகே தான், இல்லை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் முடிஞ்சிச்சு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்ட்டு ஏரியா. ஸோ அப்போ அது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படின்னா இப்போ ஒரு கான்ஜுகேட் இருக்குன்னா அப்போது காமா 1 ஒன்று தான். ஸோ அதனால் காமா 1 சென்டரில் இருக்குது. ஏன்னா குவாடினேட் அசைன் நம்ம 1 தான் பண்ணியிருக்கோம், அதனால் சென்டரில் தான் ஒரே ஒரு குவாடினேட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா இப்போது ரைஸ் பியிலேருந்து ரைஸ் ஆகி ஏக்கு போகும், பியிலேருந்து ரைஸ் ஆகி சிக்கு போகும். ஸோ அப்போது இப்படி ரைஸ் ஆகி ஏக்கு போகும், இப்படி ரைஸ் ஆகி பிக்கு போகும். அப்படி ரைஸ் ஆகும்போது ஆஃப் இன்ட்டு அதோட இதோட லென்த் எவ்வளவோ அது. ஸோ அந்த லென்த்து டிவைடட் பை சென்டரில் ஹைட் இருக்கும் 1/EIன்னு இன்டூ இந்த எண்டில் என்ன இருக்குன்னா 2/3, இந்த எண்டில் என்ன இருக்குன்னா 2/3 ப்ளஸ்
ஸோ இப்போ பி இது வந்து இந்த வேல்யூ வந்து பி ஏக்கு போட்டாச்சு. அப்போது பிக்கு சிக்கு போடணும்ல, அப்போ இந்த வேல்யூ இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இங்கே வரும், இந்த டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வரும். இது மட்டும் தான் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுவே வந்து 2 குவாடினேட் இல்லைனா ரெண்டு குவாடினேட்டில் இருக்குது அப்படின்னா ஏலேருந்து வரணும்ல, ஏலேருந்து ஏக்கு எப்படி போகும், ஏல ரைஸ் ஆகி பியில் தானே முடியணும். அப்போது ஏக்கு ரைஸ் ஆகுதுன்னா ½ இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸு ஹைட்டு 1/EI இன்ட்டு 2/3. இதுவே அதில் 2 இந்த இருந்து வரும்போது இப்படி போகும்போது ஸ்மால் டு பிக் வரும்போது 1/3ன்னு வரும். ஐ மீன் சாரி 1/2 இன்ட்டு எல். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் பண்ணும்போது இப்படி இருந்து பார்க்கும்போது நம்ம 1/3 பார்க்கணும். இங்கே லெஃப்டில் இருந்து ரைட் பார்க்கும்போது நமக்கு 2/3ன்னு லாஸ்ட்டில் வரும். ரைட்லேருந்து லெஃப்ட் வரும்போது நமக்கு எண்டில் 1/3ன்னு வரும். ஸோ அதே மாதிரி 3 கண்டிஷன் அப்படின்னா அட்டு ஏ, அட்டு பி, அட்டு சின்னு போடணும். ஸோ அட்டு ஏக்கு அதே மாதிரி தான். ஸோ இது சொன்ன மாதிரி தான் இதுவுமே காமா 1 இருக்குன்னா ½ இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸு 1/EI இங்கே ஏறி இங்கே முடியும் போது 2/3. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன 1/3ன்னு வரும். அட்டு ஏக்கு ரைஸ் ஆகி இந்த லெஃப்டில் முடியும் போது இங்கே ரைஸ் ஆகிறது என்னது 1/2. எங்கே முடியும் அப்போது 2/3ன்னு வரும். ஓகேவா? அது கூட ப்ளஸ் 2 இங்கே என்ன வரும், ரெண்டாவது வேல்யூனா சேமில் இருக்கும். 1 2 2 2 3 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அட் பிக்கு 2 கண்டிஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு 3க்கு அதே மாதிரி எப்படி சியில் இருந்துன்னா சி ரைஸ் ஆகி பியில் முடியணும். ஓகேவா? அப்போது இந்த பக்கம் இருக்கிறது என்னது கம்மியாக இருக்கிறது 2/3. இப்படி 1/3 இங்கே 2/3. ஓகேவா? சரி, இங்கே 1/3 இங்கே 2/3. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறது எண்டில் இருக்கிறது 2/3, அதிகமாக ஏறுறது இந்த 1/3 இப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி 1 1 எல்லாம் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 1 2வும் 2 1ம் சேமாக தான் வரும். 3 2வும் 2 3யுமே சேம் தான் வரும் ரெண்டுத்துக்குமே. மீதி எல்லாமே 2 2 3 2 எல்லாமே 3 2 3 3 இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்குமே நம்ம அப்படியே ஈக்குவல் டு இது ஒன்று கண்டுபிடிச்சா இது ஈக்குவல் டு இதே வேல்யூன்னு கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எண்டு மொமெண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எண்டு மொமெண்ட்டுக்கு இப்போது இதுதான் ஃபார்முலா. அந்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, இப்போ 2 இருக்குன்னா P1 P2 அப்படின்னு இருக்குன்னா ஈக்குவல் டு EI கிடச்சிருக்கும். ஸோ அதை நம்ம வெளியே எடுத்து போட்டுக்கலாம் EIன்னு. ஸோ காமா 1 1 நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும்ல, யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நமக்கு 4 வேல்யூ கிடச்சிருக்குன்னா அது இன்வர்ஸ். இந்த இடத்துல டெல் வேல்யூ 0 தான். அதுக்கப்புறம் டெல் எல் வந்து இங்கே நம்ம டெல் எல் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை நம்ம கிடச்சிருக்கும். அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். வெளியே இதுலேயும் EI இருக்கும், 1/EIன்னு வந்துடும். ஸோ கேல்சியில் சால்வ் பண்ணும்போது கேல்சியில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ மோடு வந்து 3 வாட்டி ஃபிக்ஸ் பண்ணி மேட் 2 ஷிஃப்ட் 4 டிம் 1. இப்போ ஏல வேல்யூ கொடுக்குறோமா, இப்போ வந்து ஒரே ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா 1 m = 1 கொடுக்கணும், n = 1 கொடுக்கணும். இப்போ 2 × 2 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா 2 2 கொடுக்கணும். அப்போது A11 அப்போ 4 வேல்யூ கொடுக்கணும். 4 வேல்யூ கொடுத்துட்டதுக்கப்புறம் AC கொடுத்துட்டு ஷிஃப்ட் 4 டிம்மு திரும்ப 2. இப்போ திரும்பவும் இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது 0 அப்போ இருக்கும்போது m வேல்யூ வந்து 2, n வேல்யூ 1 1 ஒரு வேல்யூ 5 6. ஸோ AC கொடுத்துட்டு ஷிஃப்ட் 4 மேட் 3 A இன்வர்ஸ் இன்ட்டு மேட்க்கு ஷிஃப்ட் 4 மேட் 3 B2 ஈக்குவல் டு கொடுத்தா எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது திருப்பன்னா இந்த ரைட் கிளிக் பண்ணும். ஓகேவா? அப்போ 2 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் P1 வேல்யூ P2 வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ P3 3 × 3 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும். 3 வேல்யூ கிடைக்கும்.
ஏஏ எடுத்துக்கணும், ஏபி எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஏஏனா ப்ளஸ்ஸு, ஏபினா மைனஸ். ரைட்டில் மைனஸ், லெஃப்டில் ப்ளஸ், அந்த மாதிரி வரும். இதான் மெத்தடு. நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.